ஏன் நேச்சுரலா பண்றவங்களை கம்பேர் பண்ணுவது இந்த மெடிசன்ஸ் ஆனபாலிக் யூஸ் பண்றவங்களுக்கு ரிசல்ட் நல்லா இருக்கு அப்படிங்கறத நான் சொல்றேன். ரொம்ப சிம்பிளா சொல்றேன், டெக்னிக்கலா வேண்டாம். இப்போ நேச்சுரலா பண்றாங்க இந்த டெஸ்டோஸ்டெரான். ஃபர்ஸ்ட் டெஸ்டோஸ்டெரான் அப்படிங்கறத உங்க மசில் growthக்கு அதோட லெவல பொறுத்து உங்க மசில் growth இருக்கு. ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு பையன் அப்படிங்கறத ப்ரூஃப் பண்றது அதுதான், சரிங்களா? இப்போ நேச்சுரலா பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்க டெஸ்டோஸ்டெரான் லெவல் இந்த அளவுக்கு இருக்குன்னா இதுக்கு தகுந்த மசில் growth இருக்கும். ஆனா நீங்க ஆனபாலிக்கா மெடிசன்ஸ்ல நீங்க உள்ள பண்ணும்போது அந்த டெஸ்டோஸ்டெரான் லெவல் கொஞ்சம் லெவல் இந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா அதுக்கான growth இந்த அளவுக்கு இருக்கும். அவ்வளவுதான், இதுதான் பேசிக் கான்செப்ட். ஸோ இதை வச்சுதான் உங்க மசில் growth வந்து இதாகுது. சில பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, மெடிசன்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சானே எனக்கு குழந்தையே பிறக்கல அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்றும் இல்லை, நீங்க உங்க பாடியில சம் கணக்கு இருக்கு, இவ்வளவு டெஸ்டோஸ்டெரான் இருக்கணும் அப்படின்ட்டு. அதை தாண்டி நீங்க வெளியிருந்து இன்ஜெக்ட் பண்ணும்போது உங்க பிரெயின் என்ன பண்ணுதுன்னா நேச்சுரலா ஸ்டாப் பண்ணிடுது. ஓகேங்களா? ஏன்னா ஆல்ரெடி தேவையான கலவை உள்ள இருக்கு இல்லைங்களா, அப்போ அந்த நேச்சுரலா ஸ்டாப் பண்ணிடுது. பட் அதையே கண்டினியூஸா நீங்க மெடிசன் யூஸ் பண்ண உங்க பிரெயின் அதுக்கு நேச்சுரலா ப்ரொடியூஸ் பண்ணவே மறக்க ஆரம்பிச்சிருது. ஸோ இதுதான் பிரச்சனை. அதனாலதான் சில மெடிசன்ஸ் யூஸ் பண்றவங்க சம் பிரேக் விடுவாங்க. ஒரு சைக்கிள் முடியும், ஒரு 3 months முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு சின்ன சைக்கிள் அப்படி கேப் விட்டு ஒவ்வொரு ஸ்டைல பண்ணுவாங்க. பிசிடி ஒன்று